செய்தி. பல்லடத்தில் இளம்பெண் உயிரிழந்த நிகழ்வில் மர்மம் இருப்பதாக அவருடைய காதலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. கைரேகை நிபுணர்கள் மற்றும் தடவியல் துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வெண்மணி அளித்த புகாரின் அடிப்படையில் காமநாயக்கன் பாளையத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்யவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் தடயவியல் துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சரவணன். சரவணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது பல்லடத்திலிருந்து கோவை செல்லக்கூடிய வழியில உள்ளது பருவாய் கிராமம். இந்த பருவாய் பகுதியில வசிக்கக்கூடிய பெண் தான் இந்த வித்யா. இந்த வித்யா கோவையில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில பயின்று வருகிறாரு. இந்நிலையில அதாவது இந்த பெண் பீரோவில் விழுந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக உயிரிழந்ததாக பெற்றோர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்காம பெண்ணினை உடலை அடக்கம் செய்கிறாங்க. இந்நிலையில இது தொடர்பான இவருடைய இந்த பெண்ணின் காதலரான திருப்பூர் விஜயாபுரத்தை சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞரும் அந்த பெண் படிக்கக்கூடிய கல்லூரியை பயின்று அதாவது 3 வருஷத்துக்கு மேல இருவரும் காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில இந்த தகவல் அந்த பெண் இறந்ததை கேட்ட அந்த வாலிபர் காதலன் அதிர்ச்சி அடைந்து இதுல சந்தேகத்தின் அடிப்படையில தான் இந்த மரணமா ஏற்பட்டிருக்குது அப்படின்னு காமநாயக்கன்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கிறார். அதாவது பெண் நாங்க ஆல்ரெடி பெண் கேட்கறதுக்கு எல்லாமே பேரண்ட்ஸோட தான் போயிருக்கிறோம். காதல் விவகாரம் இரு வீட்டுக்குமே தெரியும். எங்க வீட்டுல சம்மதம் தெரிவிச்சாலும் பெண்ணின் வீட்டுல சம்மதிச்ச மறுத்தாங்க. இந்நிலையில இந்த பெண் உயிரிழந்த சம்பவம் மர்மத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதுவும் பீரோ தூங்கிட்டு இருந்த பெண் மேல பீரோ தானா விழுந்து இறந்ததாக பெற்றோர்கள் கூறப்படுவது நம்பகத்தன்மை இல்லை என்றும் இதனால போலீசார் விசாரணை நடத்தி இதற்குண்டான நியாயத்தை பெற்றுத்தரணும்னு சொல்லி காதலன் அளித்த புகாரின் அடிப்படையில போலீசார் இன்று தடவியல் துறையினர் எல்லாம் அதனை ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த பெண்ணின் உடலை உடற்கூறு ஆய்வுக்கும் மேலும் விசாரணைக்காகவும் மீண்டும் தோண்டி எடுக்கப்படலாம் என்றுமே காவல்துறையினர் வட்டாரத்தில் தெரிவித்து வர்றாங்க கௌதமி. இந்த சம்பவம் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு, ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் கௌதமி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சரவணன்.